இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த உலகம் வெறுத்துக் கொண்டிருக்கிறது மனிதர்களை. இந்த உலகம் மனிதர்களை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த உலகம் மனிதனை மனிதனாக மதிப்பதில்லை. ஆனால் இயேசு சொல்கிறார், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். இந்த அன்புள்ள தெய்வத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். வேதம் சொல்கிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தொழில் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயம் என்று. அருமையானவர்களே, இயேசு பிறந்தது அதிசயம். உலகத்திலே இயேசு பிறந்தது அது அதிசயம். ஏங்க அதிசயம் சொல்றீங்க? ஆமாம், இவர் பிறப்பதற்கு முன்பாகவே, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே, கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதப்பட்டிருக்கிறது. இறை நூலிலே இயேசு கிறிஸ்து ஜனங்களுடைய பாவங்களை பிறப்பார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே எழுதப்பட்ட ஒரு கூற்று இது. பிறப்பதற்கு முன்பாகவே அது அதிசயம். எந்த அவதாரமும் பிறப்பதற்கு முன்பாகவே இப்படி ஒரு பிறப்பு இருக்கிறது என்று சொல்லி எந்த ஒரு ஆன்மீக நிலையிலே இருக்காது என்ற வார்த்தை. ஆனால் இயேசு பிறப்பதற்கு முன்பாக அறிவிக்கப்பட்டு இயேசு சொன்னபடியே பிறந்தார். இயேசு எழுந்திருக்கிறபடியே இயேசு பிறந்தார். இது அதிசயம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு உலகத்தின் வரலாற்றை கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று உலக வரலாற்றை இரண்டாக பிரித்தது இயேசுவுடைய பிறப்பு. இது அதிசயம். உலகத்திலே நீங்கள் கேட்கிறாத ஒரு வரலாற்று உண்மை இது. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி. அது மட்டுமல்ல, ஒரு மனிதனுக்கு ஏன் இயேசு அதிசயம் என்று சொன்னால், கடவுள் மனிதனாக முடியாது. ஆனால் இயேசு மனிதனாக, இயேசு கடவுளாக பிறக்கவில்லை, அவர் மனிதனாக பிறந்தது இயேசுடைய அதிசயம். அது மட்டுமல்ல, ஒருவருக்கு, ஒரு மனிதனுக்கு 2 நாட்கள் இருக்கும். ஒன்று பிறப்பு, ஒன்று இறப்பு. ஆனால் நாங்கள் இங்கே சொல்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு 3 கூறுகள் உண்டு. அது என்னது? 3 உண்மைகள் உண்டு. அது என்னது? பிறப்பு, பிறப்பு ஒன்று, இறப்பு ஒன்று. ஆனால் நாங்கள் சொல்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு 3 நாட்கள் உண்டு. ஒன்று இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்துவுடைய இறப்பு, இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல். எந்த மனிதனும் மரித்து இதுவரை உயிர்த்தெழுதல் என்று சரித்திரமில்லை. ஆனால் நாங்கள் சொல்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சரித்திரம் உண்டு. அவர் பிறந்தார், அவர் மரித்தார், மரித்து மண்ணோடு போகவில்லை, அவர் உயிரோடு எழுந்தார். இந்த சத்தியத்தை எங்கேயே பார்க்க முடியாது. அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். ஆகவே அவருடைய நாமம் அதிசயம். அது மட்டுமல்ல, ஒரு மனிதன் மரித்து அடக்கப்பட்டு விட்டார்கள். அவர் இறந்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை உயிரோடு எழுப்பினார். எப்பொழுது? 4 நாட்கள் கழித்து அந்த மனிதனை தேவன் உயிரோடு எழுப்பினது அதிசயம். இந்த செய்தி வரலாற்றிலே, உலக வரலாற்றிலே எங்கே நீங்கள் காண முடியாது. இயேசு கிறிஸ்து மனிதனை உயிரோடு எழுப்பினார். இது சத்தியம், இது வரலாறு, இது அதிசயம். அதுக்காகவே இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு அதிசயமானது. அது மட்டுமல்ல, சப்பானிகளை, குருடர்களை, புஸ்தகங்களை தேவன் தொட்டு சுகப்படுத்தினார். இது அதிசயம். உலகத்திலே நீங்கள் கேட்கிறாத ஒரு செய்தியை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களே, இயேசு கிறிஸ்து சுகமளித்தார். இயேசு கிறிஸ்து நன்மை செய்வாய் சுத்தித்திருந்தார். இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு அதிசயம். நீங்கள் கேட்கக்கூடாத இந்த சத்தியத்தை, இந்த விஷயங்களை, இந்த செய்தியை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னபடியே பிறந்தார். இயேசு கிறிஸ்து சொன்னபடியே மரித்தார். இயேசு கிறிஸ்து சொன்னபடியே
மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். இது சத்தியம். ஆகவே நாங்கள் சொல்லுகிற இந்த காரியமும் அதிசயம். இந்த அதிசயமான தேவனை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ உண்மையாகவே உடைய வாழ்க்கையிலே ஒரு மனமாற்றம் கிடைக்கும். உண்மையாகவே உடைய வாழ்க்கையிலே சமாதானம், உண்மையாகவே உடைய வாழ்க்கையிலே நித்திய பேரின்பம், அது மட்டுமல்ல உடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை என்று பெற்று சந்தோஷமாய் வாழ்வீர்கள். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். அன்பு நண்பர்களே, இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் அனைவருக்கும் ஆலயத்திற்கு செல்வீர்கள் என்றால் அங்கிருக்கும் போதகர்கள் உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பில் வழிநடத்த ஆயத்தமாய் இருக்கிறார்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.